ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பார்கள். நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி. தனுசு ராசி அன்பர்களே, தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உங்கள் ராசிக்கு தர்மாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆகிய சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்திருப்பதால், குருவான் பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தகப்பன் பெயரில் உள்ள சொத்துக்கள் மீது கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது தகப்பனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவசர தேவைக்காக மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலைகள் உருவாகும். இம்மாதம் மொத்தத்தில் குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக குரங்குக்கு பழம் வாங்கி உணவாக கொடுங்கள். நல்ல காளான் உணவுகளை உண்ணுங்கள், பணம் வரும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக கன்று போடாத பசுக்கு பழம் வாங்கி உணவாக போடுங்கள். பெருமாளை சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர பணத்தேவைகள் உடனே பூர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாக சீத்தாப்பழத்தை தானமாக கொடுங்கள். நீங்களும் உணவாக உண்ணுங்கள். சீதாராமன் படம் வைத்து வணங்கினால், அதேபோல கேசரி தானம் கொடுங்கள், பணம் வரும். தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களிடம் உண்மையாக நேர்மையை எதிர்பார்க்கும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது. கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கேள்வியை. இம்மாதம் ஒரு கேள்விக்குறி மாதமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.